எங்களுக்கு அப்போ கூட தெரியாது எனக்கு இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஒரு தடவை ரொம்ப தோண்டி கண்டுபிடிக்கும் போது வந்து ஓகே மச்சான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு என்னன்னு இப்படிதான் இருக்கு அப்படின்னா ஓகே ஓகே ரொம்ப ஏன்னா ஷீ இஸ் ஆல்சோ வெரி குட் வெல் விஷர். கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான். ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. அருணை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சொல்ல ஆரம்பிச்சா நிறைய ஓபன் பண்ண வேண்டியிருக்கு. அவனோட கதைகள் அதிகமா தெரிஞ்சது. திடீர்னு ஒரு மாண்டேஜ் எடுக்கிறதுக்கு ஷர்ட் இல்ல அப்படின்னா டக்குன்னு திரும்பி பார்த்தா இல்ல மாண்டேஜ் எடுக்கிறதுக்குன்னு இல்ல, அவன் யூஸ் பண்ண பாதி ஷர்ட்ஸ் என்னோட அப்படியா அப்படியே ரோட்ல டிசைட் பண்ணிட்டு ஒரு விஷயத்துல இறங்குறானா அதை அவனால கிராக் பண்ண முடியுது, சக்சஸ் ஆக முடியுது, யோசித்தது பண்ண முடியுது, செயலில் கொண்டு வர முடியுது. அது எல்லாருக்கும் அமையாதுல்ல. எப்பவுமே ஒரு பேட்ச் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நான் இது ஆகணும் அது ஆகணும்னு சொல்லுவாங்க. இவன் வந்து நான் ஆக்டர் ஆகணும்னு சொன்னது வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சிருக்கேன். நிறைய பேர்கிட்ட நீங்க என்ன ஆக போறீங்கன்னு கேட்டிருக்கோம். பட் அருண் வாஸ் வெரி கிளியர், ஐ வாண்ட் டு பி an actor. ஃபர்ஸ்ட்ல இருந்து he was ரொம்ப கிளியரா சொல்லிக்கிட்டே இருப்பாரு, லைக் ஐ வாண்ட் டு பி an actor. இந்த வளர்ற இந்த ஸ்டேஜுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்துல நான் இருந்து இப்போ நான் இந்த லைஃப்பை பார்க்குறேன்னா அதுக்கான ஒரு பெரிய ரீசன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாரும் தான் ஏன்னா ஒரு 10 கேட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 14 வருஷமாக நாங்கள் ஒன்றா ட்ராவல் ஆகுறோம், 14 இயர்ஸ். Celebrating Arun Prasad, title sponsor Kian the Signature Celebrations, hospitality partner Sims Vadaparni Padmam, surprise partner Chennai Surprise, food partner Toppi Vapa Biryani, snacks partner Chennai Kulfi. எதிர்பார்க்கல இல்ல இது. சோ ஹாப்பியா ப்ரோ. நாங்க தான் சொன்னல அந்த சர்க்கிள் அந்த வட்டத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணனும் இல்லையா? லைக் ஆக்சுவலா சார் அண்ட் மேம் எனக்கு வந்து நான் காலேஜ்க்கு அப்புறம் இப்பதான் மீட் பண்றேன். அப்படியா? வா 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 சூப்பர். எனக்கு எனக்கு இது சீரியஸா பெரிய சர்ப்ரைஸ். யூஜின் சார் லைக் நாங்க காலேஜ் டைம்ல வந்து நாங்க சார் வந்து எங்களோட ஒரு ஃபேவரட் டீச்சர். ஓகே ஓகே. நாங்க ரொம்ப எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஷார்ட் ஃபிலிம் நாங்க இவங்க எல்லாரும் தான் ஆக்சுவலா நாங்க எல்லாரும் எம்சிசில விஸ்காம் ஒண்ணா படிச்சோம். ஓ ஓகே ஓகே. சோ இவங்க எல்லாரும் என்னோட பேட்ச்மேட்ஸ். ஓகே வாவ். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எல்லாம் தான் ஒரு டீமா ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு அதுல தான் என்னோட எல்லா கெரியரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இவர் வந்து மிஸ்டர் வெங்கடேஷ். ஹாய் வெங்கடேஷ் ப்ரோ, வணக்கம். நல்ல புள்ளையா உட்காந்துருக்காரு, சமத்து புள்ளனா அப்படிங்கிற மாதிரி. ஓகே. இவர் வந்து எடிட்டர், இவர் ஆல்ரவுண்டர், எடிட்டர், டைரக்டர். இவர் தான் என்ன வச்சு ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணாங்க. ஓகே ஓகே சூப்பர் பிரதர். அவர் மிஸ்டர் நெஹமையா ஜான்சன். வணக்கம் பிரதர். அவர் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் கம், அது மட்டும் இல்லாம சிங்கர், பாட்டு பாட வைக்கிறோம். ஓகே. வந்து மிஸ்டர் பரத் மார்டின். இவர் வந்து இவரும் இப்போ வந்து டீச்சரா இருக்காரு, இந்த ஃபிலிம் ஸ்டடீஸ்ல டீச்சிங் லைன்ல இருக்காங்க. மிஸ்டர் விஷால், அவங்களும் சினிமாட்டோகிராஃபி. ஓ வாவ். ஸோ இவங்க எல்லாரும் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் சூசன் மேம் அண்ட் யூஜின் சார் உண்மையிலேயே சர்ப்ரைஸ், சத்தியமா சர்ப்ரைஸ். சோ ஹாப்பி. எதிர் கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய பேச போறோம். ஸோ உங்களை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம். அருண் பிரதர் நீங்க எப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல போறாங்க. நீங்க வந்து ஜஸ்ட் நாங்களும் நீங்களும் மட்டும் கேட்க மட்டும் தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சார் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். எப்படி கிளாஸ்ல எப்படி அருண் பிரதர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அருண் எனக்கு இவங்க பேட்ச் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் பேட்ச். ஏன் அப்படின்னா நான் காலேஜ் என்ட்ரு ஆகி இவங்களோட பேட்ச்லேருந்து தான் என்னோட கெரியரே ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டீச்சிங் வந்து எனக்கு ப்ராப்பராக ஒரு ஃபீட்பேக் மாதிரி இருந்தது இவங்க பேட்ச்லேருந்து தான். அதுலேயும் இவங்க ஒரு டீம் இருக்காங்க, இவங்க எல்லாரும் தான். ஸோ அப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் பீப்புள் இருந்தாங்க. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ரொம்ப இன்டென்சிவாக ஒர்க் பண்ணுறது இவங்க என்டையர் பேட்ச் தான். இன்னும் ஒரு 2 பேர் ஈனாக் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. பட் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவாங்க, ரொம்ப இன்டென்சிவாக ஒர்க் பண்ணுவாங்க. கிளாஸுக்கு வராங்களோ இல்லையா, பட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஃபார் த ஒர்க் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதோட அவுட்கம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க முடியும். சார் அப்போ காண்டா இருக்குமா, சரி பசங்க ஏதோ முன்னேறணும்னு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்களா, இல்லை ஸ்ட்ரிக்டா வாங்கப்பா படிக்கணும் படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி? இல்லை அவங்க அவுட்கம் பார்க்கறதுனால நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ஒரு விஷயம் அருண் கிட்ட என்னன்னா, லைக் நிறைய பேர்கிட்ட நீங்கள் என்ன ஆக போறீங்கன்னு கேட்டிருக்கோம்.
பட் அருண் வாஸ் வெரி கிளியர், ஐ வாண்ட் டு பி an actor. லைக் ஃபர்ஸ்ட்ல இருந்து he was ரொம்ப கிளியரா சொல்லிக்கிட்டே இருப்பாரு, லைக் ஐ வாண்ட் டு பி an actor அப்படின்னு. ஸோ விச் வீ கேன் இப்போ கிளியரா பார்க்க முடியுது. எவ்வளோ ஹாப்பி இப்போ அருண் ஒரு ஆக்டரா பார்க்கறதுல? ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு see ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு see. அண்ட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும்னா, பர்சனலாக ஐ திங்க் அருண் ஹஸ் நாட் சேஞ்ச்ட் மச். அவர் எப்போ காலேஜ்ல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் he is always. எப்படி சார் சேட்டையா துருன்னு பசங்க கூட சேர்ந்துட்டு? அந்த அந்த மாதிரி தான் இல்ல, அதுக்குள்ள கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது பசங்க. பட் he is also ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன். ரொம்ப ஐ மீன் எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட் ஃபுட்டா எடுத்து செய்வார். லைக் ஐ ஹவ் சீன் அந்த ஸோ அந்த இது எல்லாமே வந்து இன்னைக்கு ஆன் ஸ்க்ரீன்லேயே என்னால் பார்க்க முடியுது. அண்ட் மற்றவங்களும் சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் him. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். சூப்பர், கிரேட் சார். மேம், இந்த கேங்கே ஒரு வால் கேங் தான். ஸோ சொல்லவே வேண்டாம். நான் அருணை பார்க்கும்போது +2 முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது அந்த ஒரு டைம் பீரியட்ல தான் பார்த்துருக்கேன். ஓகே. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் வெரி என்தூசியாஸ்டிக். ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணுன்றது அருண்கிட்ட இருந்திருக்கு. மற்ற எல்லா பசங்களும் அந்த பேட்ச் எல்லாருமே அவங்கவுங்க திறமையை வந்துட்டு நல்லா ஷைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. நான் இனிஷியலாக சேட் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் அருண் பிகேம் பிக். Then he didn't have time or I didn't have time and அந்த மாதிரி. பட் ஐ கீப் வாட்சிங் him and பாரதி கண்ணம்மா and பிக் பாஸ் இதெல்லாம் பார்த்து அவனோட ப்ராக்ரஸ் பார்த்துட்டு இருக்கிறது we are really very happy. In fact both of us very happy to see நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயாச்சும் ரீச் ஆகும்போது it is a pride for any கண்டிப்பா, டெஃபினட்டா. ஸோ நீங்க வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து ரூம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? 4 பேருமே ஒரே சேம் காலேஜ்? லைக் எல்லாருமே ஒரே காலேஜ் தான். இவர் மட்டும் லயலா காலேஜ், ஒரே பேட்ச். ஓகே. இவர் லைக் எல்லாருமே ஒரே டீம். நாங்க 3 பேரும் தான் சென்னையில ஒரு 12 இயர்ஸ் நாங்க வந்து தனியா வீடு எடுத்து தங்கி ஆஃப்டர் காலேஜ் தங்கி நம்ம சான்ஸ்லாம் தேடுவோம் இல்லையா, அந்த ஃபேஸ் வந்து நாங்க 3 பேர் தான் நாங்க வந்து ஒண்ணா இருந்தது இல்லையா? சூப்பர். ஸோ கடைசியாக என்ன சொல்ல விரும்புறீங்க அருண்க்கு? ஐ திங்க் நீங்கள் இப்போ ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்க ஒர்க்ஸ்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் என்டிவர்ஸ். நீங்கள் அண்ட் ஐ ஹோப் யூ க்ரோ அண்ட் ரீச் கிரேட் ஹைட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு 100% தெரியும் இவன் வேற லெவலில் வந்துடுவான்னு. ஐ விஷ் him ஆல் சக்ஸஸ் அண்ட் குட் பார்ட்னர்ஷிப் வித் அர்ச்சனா. அது ரொம்ப முக்கியம். ரியாலிட்டி வேற, ரியல் லைஃப் வேற. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த ஸ்தூபா அண்ட் ஸ்தம்பா இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த மேம் வந்து விஷுவல் கல்ச்சர்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்க. அதில் வந்து என்னென்னா அந்த ஏன்ஷியன்ட் காலத்தில் இந்த கட்டிடக்கலைகள்லாம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு ஸோ அதில் வந்து ஒவ்வொரு அந்த முகல்ஸ் வந்தப்போ அவங்க எப்படி ஆர்கிடெக்சர் எப்படி இருந்தது, அடுத்தது இந்த மாதிரி மேம் வந்து நிறைய கிளாஸ் எடுத்திருக்காங்க. So happy you remember all these things. எனக்கு நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அந்த ஸ்தூபா அண்ட் ஸ்தம்பா அதனுடைய டிஃப்ரென்ஸ் நீங்கள் அது வந்து அதே மாதிரி இந்த டூம், அந்த மேலே இருக்க அந்த டூம்ஸ் பில்லர்ஸ் அந்த கிரேட். தேங்க்யூ மேம். கிரேட் ஸ்டூடெண்ட் தான். எப்போவுமே ஒரு பேட்ச் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நான் இதாகணும் அதாகணும்னு சொல்லுவாங்க. இவன் வந்து நான் ஆக்டர் ஆகணும்னு சொன்னது வந்துட்டு இன்னைல் வரைக்கும் கடைப்பிடிச்சிருக்கான். ஸோ வெரி ஹாப்பி. இந்த மாதிரி எல்லாருமே டிட்டர்மின்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கிரேட். சூப்பர் மேம், சூப்பர் சார். ஃப்ரெண்டாக சொல்லுங்கள். இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும்ல, ஃப்ரெண்டாக எப்படி பேசுவீங்களோ அருண் ப்ரோக்கிட்ட அது மாதிரி உங்கள் விசேஷம் சொல்லி. இல்லை கண்டிப்பாக எப்படி இருந்தாலுமே வந்து ஃப்ரெண்டாக தான் சொல்கிறேன். எனக்கு அவன் ஒரு சில பர்சனலாக இருக்குல்ல, என்ன மாமே அந்த மாதிரிலாம் எப்படி கூப்பிட்டுக்குவீங்க? மாமா மச்சான் கூப்பிட்டுக்குவீங்க? எப்போவுமே வந்து அவன் கண்ணில் ஒரு நல்ல ஒரு ஃபயர் ஒன்று எப்போவுமே இருக்கும். என்னதான் இருந்தாலுமே அந்த ஒரு விஷயத்த பண்ணி முடிக்கணும், எனக்கு ஏதோ ஒரு கடமை பாக்கி இருக்குன்ற மாதிரியே ஒரு. ஆனால் என்னன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ஹி மேக்ஸ் இட் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி எனக்கு அர்ச்சனாவும் எனக்கு ப்ரொஃபஷ்னலி ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். எனக்கு பர்சனலாக எனக்கு ஃப்ரெண்டுன்ற மாதிரி எனக்கு வி ஹவ் டன் கப்புள் ஆஃப் ஷூட்ஸ். ஸோ எங்களுக்கு அப்போ கூட தெரியாது எனக்கு இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஒரு தடவை ரொம்ப தோண்டி கண்டுபிடிக்கும் போது வந்து ஓகே மச்சான் இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஒரு என்னன்னு இப்படி தான் இருக்குது அப்படின்னா ஓகே ரொம்ப. ஏன்னா ஷீ இஸ் ஆல்சோ வெரி குட் வெல் விஷர். அண்ட் அருண் எப்போவுமே ஹி கீப்ஸ் சப்போர்ட்டிங் அண்ட் வேர் எவர் ஹி கோஸ் ஹி vouches for his friends and that's the greatest quality that everyone needs. So enakume one of the inspiration da. So kandipa he'll reach great heights and he's got a long way to go and kandipa I'll see him in the limelight very soon, very near. Yeah, God bless him. Thank you.
எனக்கு என்னென்னா இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன ஒரு ஆசை என்னென்னா உங்களோட அந்த ஸ்டார்டிங் இங்கே தானே இருக்குது, இந்த டீம் அப்படியே சேர்ந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அதுக்கு தான் அதுக்கான விஷயங்களும் பேசிகிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக நான் எதிர்பார்க்குறோம். அதையும் வந்து நம்ம 2 நாள் இன்டர்வியூ எடுப்போம், அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபியூச்சரில். ஸோ பிரதர் நீங்கள் உங்களோட விஷஸ். ஓகே, நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, இவ்வளோ வருஷம் அப்சர்வ் பண்ணது சொல்கிறேன் நான். பேசிக்காக அவன் எது பண்ணாலும் இஸ் ஏபிள் டு கிராக் இட். நான் அதான் சொல்கிறேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதோ ஷார்ட் ஃபிலிமில் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடிஞ்சுது. சீரியலில் என்ட்ரு ஆகினா அதுலேயுமே ப்ரைம் டைமில் பாரதி கண்ணம்மா நல்ல ரீச் ஆச்சு, 1000 எபிசோட்ஸ் போச்சு. அப்புறமா அவன் ஹீ சோஸ் பிக் பாஸ், அதுலேயுமே வந்து 100 days கிட்ட டச் பண்ணிட்டான். இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆமாம் அது. அப்புறமா ரிலேஷன்ஷிப்பு நான் அவன் நோட் பண்ணது என்னன்னா, அவன் டிசைட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தில் இறங்குறான்னா அதை அவனால் கிராக் பண்ண முடியுது, சக்ஸஸ் ஆக முடியுது, யோசித்தது பண்ண முடியுது, செயலில் கொண்டு வர முடியுது. அது எல்லாருக்கும் அமையாதில்ல. நம்ம ஒன்று இறங்கி ஒன்று பண்ணுவோம், அது சம்டைம் டேவிட் ஆகும், நம்ம நெக்ஸ்ட் விஷயம் போவோம். நெக்ஸ்ட்டே கிடையாது அவனுக்கு. அவன் ஆரம்பிச்சானா அதை முடிச்சு காட்டுறான். அதை பார்த்துட்ருக்கேன் இவ்வளோ வருஷமாக. ஸோ எனக்கு அது சொல்லணுன்னு எதுவுமே இல்லை. உனக்கு என்ன தோணுதோ அது நீ செய், அது நீ பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். பை நவ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் சொன்னோன்னா இது 2009 ஆக்சுவலாக இருக்கிற ஜர்னி. அதுக்கான ஒரு பெரிய ஒரு ஃபல்க்ரம் ஆக்சுவலாக இவன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானும் வெங்கியும் இருக்கோன்னா ஏதாவது ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா கூட ஒரு 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் மீட் பண்ணுவோம். பட் இவன் வந்து ஒரு நடுவில் ஒரு ஃபல்க்ரமாக இருப்பான். இப்போ இவனால் இப்போ எல்லாத்தையும் புல் ஆஃப் பண்ண முடியும், இல்லை இவன் பேஸில் மீட் பண்ணால் தான் உண்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இப்போ இல்லை, எப்போயுமே அந்த ஒரு இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு வீடை எடுத்தோம்னா அதுலேயுமே வந்து இப்போ இவன் தான் அவன் எப்படி அந்த ஷார்ட் ஃபிலிம் கன்வின்ஸ் பண்ணானா அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஹவுஸ் எடுத்து தங்கலான்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணதுலேருந்து அப்புறம் அங்கே எல்லாருமே மீட் பண்ணது. ஸோ அந்த மாதிரி இன்னமும் இப்போயும் இது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஆக்சுவலாக ஐ திங்க் இன்னமும் ஹி வில் கண்டினியூ. அண்ட் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன் 2009 இன்னை வரைக்கும் பேசிகிட்டு இருக்காது. அண்ட் அதே அந்த கன்விக்ஷன் மேட்டர் தான் இப்போ அவன் சொன்னதும். அண்ட் இவனோட கன்விக்ஷன் இவன்ட்ட மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கிட்டையும் இருக்கும், அர்ச்சனா கிட்ட. இப்போ அருண் ஆக்டர்னா இப்போ அவங்க அப்பா ஆல்ரெடி அந்த சொன்னால அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டுப்பாங்க, அதை நாங்களாம் லைவாக பார்த்துருக்கோம். அண்ட் இந்த ஃபோட்டோ போடலாமா இது வேணாமா. ஸோ அவனோட கன்விக்ஷன் வந்து இவனை சார்ந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த கன்விக்ஷனும் இருக்கும். அண்ட் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஆக்சுவலாக வரும். இப்போ வந்துட்டு போட்டோன்னா ஓகே நாளைக்கு வந்து ஒரு படம் பூஜை போட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி தான் பேசுவோமே. அண்ட் இட் இஸ் அ பாசிட்டிவ் திங். அது என்னைக்காவது ஒரு நாள் அது ஒரு மெட்டீரியலைஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு இதாகிடும் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இட் இஸ் கோயிங் ஆன் அ ரைட் பாத். ஹி இஸ் ஆன் அ வெரி ரைட் பாத் இன்க்ளூடிங் அர்ச்சனா. பார்ப்போம். எப்பவுமே சைலண்ட் அப்புறம் டீமில் அதில் தெரியுது அவர் பாட்டுக்கு ஓரமா நான் எதுக்கு வந்திருக்கேன் இந்த ஈவெண்ட்டுக்கா, ஓகே நான் இந்த ஈவெண்ட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. கேமரா பின்னாடி இருந்து பழக்கமாயிடுச்சு. ஓகே, அதனால கேமரா முன்னாடி இருக்கும்போது அது நாங்கள் 2 பேரும் ஆக்சுவலாக எப்படின்னா மாற்றான் சகோதரர்கள் மாதிரி. ஓகே, ஒரே கிளாஸ் ஒரே அப்படின்னு பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. அருணை பற்றி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சொல்ல ஆரம்பிச்சா நிறைய ஓப்பன் பண்ண வேண்டியது. அவனோட கதைகள் அதிகமாக தெரிஞ்சுதான். அப்படியா? சம்டைம்ஸ் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்காக ஷார்ட் பண்ணுவோம்ல, திடீர்னு ஒரு மாண்டேஜ் எடுக்கிறதுக்கு ஷர்ட் இல்லை அப்படின்னா டக்குன்னு திரும்பி பார்த்தா இல்ல மாண்டேஜ் எடுக்கிறதுக்குன்னு இல்லை, அவன் யூஸ் பண்ண பாதி ஷர்ட்ஸ் என்னோட தான். அப்படியா? நினைப்பான் அப்படியே ரோட்லேயே ஷர்ட்லாம் மாற்றி மரத்துக்கு பின்னாடி மாதிரி அந்த ஒரு ஷார்ட் நடிக்கிறது. இது பிரதர் பாண்டிங் மாதிரி தான். ஏன்னா நாங்கள் வந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆன டேஸ் தாண்டி அதுக்கப்புறமா ரூம்மேட்டும் ட்ராவல் ஆயிருக்கும். ஸோ எங்கள் ட்ராவல் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம் எக்ஸ்ட்ரா. ஸோ அதனால இருக்கிறதுல நிறைய சம்டைம்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் ஏதோ ஒரு விஷயத்தில். அதை வந்து பேசி அந்த ஈகோவை தலையில் எடுத்துக்காமல் அதை பேசி கிளியர் பண்ணுறாங்க தெரியுமா, அது வந்து இவன்ட்ட இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு தோணும் நம்ம ஏன் போய் பேசணும் அப்படின்னு. பட் அந்த ஈகோ இல்லாமல் ஈகோ சுத்தமாக இல்லை. இப்போது நம்ம எல்லாம் மீடியானால இவனை நம்ம கூட வளர்ந்தவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பீப்புளெலாம் இன்னும் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் ஆட் ஆயிரும்ல, ஒரு விஷயம் அவங்க பார்க்க ஆரம்பிச்சோன்னே. நான் காலேஜில் எப்படி பார்த்தனோ ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தோன்னா இப்போ இருக்கும் அப்படியே தான் இருக்கும். அந்த ஈகோ மேட்டர் மட்டும் சுத்தமாக இருக்காது. பேத்துக்குள்ளார பயங்கரமான அடிச்சுக்கிற ஒரு சண்டைலாம் வந்து சாப்பாடு சமைக்கிற சொன்னாங்களே, மோஸ்ட் ஆஃப் த டேஸ் அந்த சாப்பாடு கீழே தான் இருக்கும். ஓகே, க்ளீன் பண்ணிட்டு தான் போடும். பட் அடுத்த நாள் 9 மணிக்கு அது சால்வ் ஆயிடும். இமீடியட்டாகவே எல்லாமே அடுத்த நாள் 9 மணிக்கு சால்வ் ஆகிடும். அதுக்கு ஒரு பெரிய ஒரு ரீசன் இவனாகவும் இருப்பான். நமக்கு ஒரு சில டைம் தோணும்ல இவனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சே ஆகணும் லைஃப்ல. பட் ஆனால் அதை பிரேக் பண்ணிட்டாங்க அர்ச்சனா. அதை வந்து சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ண. ஏன்னா இவங்களை தாண்டி எவ்வளோ இவனை வேற யாராவது கேர் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க லவ்வை நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ கடைசியாக சொல்லணும்னா அதுதான், இவங்க இதை அப்படியே த்ரூ அவுட்டாக லைஃப் லாங் கண்டினியூ பண்ணிட்டு அவங்க ஹாப்பியாக இருக்கணும். கிரேட், சூப்பராக சொன்னீங்க. நன்றி ப்ரோ. உங்களோட வேர்ட்ஸ் லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபஸர்ஸ்லாம் பார்த்தது இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் உண்மை. ஒரு மனுஷன் வந்து தனியாக எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ஒருத்தன் வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நல்ல மனிதர்களுடைய சப்போர்ட் இருக்கணும் அவனை சுற்றி. அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், அவங்களுடைய ஒரு நல்ல விஷஸ் இருந்தால் தான் பண்ண முடியும்.
நான் இன்னைக்கு என் கெரியர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் டெலிவிஷனில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணிவிட்டு அடுத்து ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் என்னோட கெரியரை அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இந்த வளர்கிற இந்த ஸ்டேஜுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்துல நான் இருந்து இப்போ நான் இந்த லைஃப்பை பார்க்குறேன்னா அதுக்கான ஒரு பெரிய ரீசன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லோரும் தான் ஏன்னா ஒரு 10 கேட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 14 வருஷமாக நாங்கள் ஒன்றா ட்ராவல் ஆகிறோம். 14 இயர்ஸ் 12th முடிச்சதுலேருந்து இப்போ வரையும் ஒரு பாய் டு மேன் எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு அந்த டிரான்சிஷனில் இருக்கும். என்னோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா ஃபேஸஸ்லேயுமே என் கூட இருந்து என்னை ஷேப் பண்ணி என்னை சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அதை தாண்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த பாண்ட் உண்மையிலே ஐம் ஸோ லக்கி டு have these kind of people around me. And sir and ma'am வந்து இது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வந்து ஐம் ஸோ ஹாப்பி எனக்காக இவங்க எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. இவங்க வர்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட் நிஜமாக சாரும் மேமும் வந்தது வந்து எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். உங்களோட கைடன்ஸ் அண்ட் உங்களோட சப்போர்ட் பெரிய லெவலில் இருந்திருக்கு. கண்டிப்பாக என்னோட அடுத்தடுத்த விஷயங்கள் என் அடுத்தடுத்த லைஃப்பில் வரப்போகிற நிகழ்வுகளையும் உங்களோட பிளெஸிங் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும் சார். சூப்பர் கிரேட். ஃபோட்டோஸ் மட்டும் போடுறாங்களாமா, அதை மட்டும் பார்த்துட்டுலாமா? ஃபோட்டோஸோ ஓ இந்த டீம் தான் இதில். ஸோ இவர் ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங், ஈனாக். ஓகே ஈனாக் அவர் மட்டும். இவ்வளோ சின்ன பையனா இருக்காரு இவரு. நான் சொன்னேன் இதான் எங்கள் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். ஓகே. நைஸ் மெமரிஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார்ஸ் மேம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி வந்ததுக்கு, விஷ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. Celebrating Arun Prasad, title sponsor Kian the Signature Celebrations, hospitality partner Sims Vadaparni, Padmam, surprise partner Chennai Surprise, food partner Toppivapa Biryani, snacks partner Chennai Kulfi. கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான், ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.